நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஒளி வடிவில் அருளப்பட்டது. ஒளி வடிவில் அருளப்பட்ட திருக்குர்ஆனை ஆரம்ப நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதச் சொல்லி பிற மக்களுக்கு ஓத கற்றுக் கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஓதச் சொல்லி உள்ளத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனை பாதுகாத்து வைத்திருந்தான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடு, இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவ்வப்போது ஒரு குழுவை தீர்மானம் செய்து எழுதி பாதுகாக்கிற ஏற்பாடையும் செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், கஹ்ஃப் போன்ற ஒரு பெரும்பான்மையான அத்தியாயங்களுக்கு தலைப்பிட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் இந்தந்த தலைப்புகளில் கொண்டு போய் சேர்த்துங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு யமாமா போர் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்திலே நடந்தது. 700 சஹாபாக்கள், குர்ஆன் மனனம் செய்த 700 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உடனடியாக திருக்குர்ஆன் புத்தக வடிவத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் திருக்குர்ஆன் புத்தக வடிவத்தில் தயாரானது. அது உமர் அவருடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகள் ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா திருக்குர்ஆன் இருந்தது. அதற்கு பிறகு அந்த குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அதிகப்படியான பிரதிகள் எடுக்கப்பட்டது. பாகங்கள், அத்தியாயங்கள், வசனங்கள் பிரித்தெறிந்து தீர்மானிக்கப்பட்டது. அதிகப்படியான பாகங்கள், பிரதிகள் எடுக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் இன்றும் உலகத்தில் அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் பேஸ் என்றெல்லாம் போட்டது தற்காலிக அறிஞர்கள். இதுதான் திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. அன்பார்ந்த சோர்களே, இப்படி அல்லாஹுவால் வஹீயின் மூலம் இறக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் புத்தக வடிவத்திலும் இன்றைக்கு மக்கள் ஓதுகிற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறும் அல்லாஹ் இதுநாள் வரை பாதுகாத்தான், கியாமத் நாள் வரை அல்லாஹ் பாதுகாப்பான்.